பொடியில் நம்ம பார்த்து ஒரு மாஞ்சத்தவன் கிரவினார் ஆதாரத்துக்குள்ள தான் நம்ம பொடி கிடந்தது ரோட்டிலும் இல்லை. பொலிசுக்காரன் மென்னேறாங்களே நீங்க அவங்கள்ட்ட காசை வாங்கி கொடுங்களே சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ ஒன்று கட்டுப்படுது. ரொம்பலாம் விற்கணும். இதில் ஆக்கெல்லாம் நின்று மறந்தடிச்சு கொண்டு வைக்கணும். தொடர்ந்து வந்தோம்னா இதில் தண்டவாளம் இருக்குது பாருங்க. எல்லாம் 30, 35, 20, 25 இப்போ சின்ன சந்தடிகள் வாங்க வாக்குகள் அதுகள் பூசிகள் எல்லாம் போகும். என்னம்மா இங்கே எத்தனை கிளாஸ் வரைக்கும் இங்கே ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு? 10 எங்களோட சீலை கூட கொண்டு வச்சு பார்த்தோம். கொண்டாந்து கொடுக்கவங்கள பிடிக்கிறாங்க போலீஸ். வயலுக்கு அடிக்கிறதுக்கு ஐயா மருந்து கலந்து கொண்டிருக்காரு பாருங்க. நாங்கள் பேசி கொண்டாந்து இருக்கிறோம். இருக்கிறவங்க பேசுவாங்க. எல்லாம் திருச்சம் படிக்கிறவங்க பேசுகிறோம். மெயினாக கொடுக்கவே தான் பிடிக்கணும். அவன் சித்தர் அவன் 10 காட்டி நிற்கிறான். அந்த விஜாவிரவா மோட்டை சைக்கிள் வந்துட்டு ஆட்டோ மோட்டை சைக்கிள் வயலுக்கு வேறு வேலை நைட்டுக்கு வேறு வேலை. ஓ மாதம். வணக்கம் ரோலி. நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக கிழக்கு அரியாலையில் உள்ள பூம்புகார் என்ற கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அண்டை பார்த்தீங்கன்னா அல்லப்பட்டியை போய் பார்த்துனாங்க. அல்லப்பட்டி சட்டப்படி முதல் இருந்ததுக்கும் பேர் இருக்குது சரியான மாற்றம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்புகார் கிராமம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து போய் பிறகு பார்த்தீங்கன்னா மீள்குடியேறி இருக்கணும். முதல் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. டூரிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவலில் டெவலப் ஆகி கொண்டு இருக்குது. சரி, இந்த ஊர் என்ன மாதிரி இருக்குது, இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இப்போயும் இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நிறைய பேரோட காட்சி பார்ப்போம். இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். வாங்க சொல்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அவங்க சொல்லி பார்க்கலாம். இதால் தான் நாங்கள் பூம்புகார் கிராமத்துக்கு போகணும். இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு, இது ஏனையின் ரோடு, இதில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் செம்மணி மனித புதைக்குழி இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூம்புகார் கிராமத்துக்கு போவோம். நாங்கள் இப்போ ஏனையில் இருந்து பூம்புகார் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க ஒரு வயல் வெளியொண்டு வருது. பாக்கி அவ்வளோத்துக்கு ஆசையாக இருக்குது. இடையில கோயில்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இதை பார்க்கும்போது ஜால் வரவு தெரியும். வேறு லெவலில் இருக்குது. சைட்லாம் பாருங்க நிறைய பனைகள் எல்லாம் நிற்குது. வா, வேறு லெவல் லொக்கேஷன் காய்ஸ். ரெண்டு பக்கமே வயல்வெளி. செம்மையாக இருக்குமே. ஒரு நேச்சுரல் பிளேஸ் உண்டு. இதால் ஒரு பாதை கூட போகுது. இதில் ஆக்கெல்லாம் நின்று மறந்தடிச்சு கொண்டு வைக்கணும். தொடர்ந்து வந்தோம்னா இதில் தண்டவாளம் இருக்குது பாருங்க. ரயில்வே தண்டவாளம் இருக்குது. நீங்கள் ரயிலில் விரைக்க கூட இந்த ஊரை பார்த்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இடையில பாருங்க மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. வா, வேறு லெவல் காய்ஸ். இதில் ஐயா வந்து தன் நிலத்துக்கு மருந்தடிச்சு கொண்டிருக்கிறார். ஐயா கதைப்பேர தெரியலை, போய் காய்ச்சி பார்ப்போம். காய்ச்சாரண்டா இந்த ஊரை பற்றி விஷயங்களை கேட்கலாம். கதைக்கிறீங்களா? ஊரை பேட்டி சொல்கிறீங்களா? கதைக்க மாட்டீங்களா? ஓகே ஓகே, சரி ஐயா, சரி ஓகே. வயலுக்கு அடிக்கிறதுக்கு ஐயா மருந்து கலந்து கொண்டிருக்கார் பாருங்க. ஏன் வடி வச்சு தண்ணி ஊற்றுறீங்க? வடி வச்சு கஞ்சல் போட வேண்டிய தண்ணி ஊற்றுறோம். அடிக்க கசல் அடைக்கும் என்ன? அடைக்கும். எத்தனை நேரம் ஐயா மருந்தடிப்பீங்க நெல்லுக்கு? நெல்லுக்கு நாங்கள் இப்போ புல்லுக்கு அடிக்கிறோம். இப்போ இந்த பூச்சிக்கு 2 நேரம் அடிப்போம். 3 எல்லாமே 3-4 நேரம் 3 நேரம் அடிக்கணும். ஒரு பாத்திலேயே எத்தனை பரப்பு இருக்கும்? ஒரு பாத்தியில் வந்து 10 பரப்பு இருக்கும், 5 பரப்பு இருக்கும், 4 பரப்பும் இருக்குது. ஓகே, 3 பரப்பும் இருக்குது. இப்போ 5 பரப்புக்கு நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் எத்தனை பேக் நெல் முதல் விதைக்கணும்? 5 பரப்புக்கு விதைக்கிறேன்டா. இப்போ 10-12 கிலோ நெல் வேணும், 10 கிலோ நெல் வேணும். அது எத்தனை மூடி எத்தனை வேறும் இந்த நிலத்தில்? இந்த இடத்துல பெரும்பு அடிக்க மாட்டேன். பரப்புக்கு ஒரு அரை மூட நெல் தான் அடிக்கும். தண்ணி மாதிரி அடிக்காது. ஓகே ஓகே. வண்டியில் 2 போகும் 3 போகும் 2 போகும் செய்கிறேன். 2 செய்கிறான் 3 செய்கிறான் இடங்களில். ஓகே ஓகே. அப்போ ஐயாவுக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு 70 வயதாக போச்சு. இப்போ மற்ற நெல் செய்தால் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குது? எங்களுக்கு சாப்பாடு நெல் ஆச்சுது. சாப்பாடு தான் சூடாக எடுக்கிறோம் நெல்லை. ஓகே, கடைசி கஞ்சியை நான் குடிச்சிட்டு இருக்கலாம். என்ன பொருளாதார சிக்கல் வந்தாலும் பொருளாதார சிக்கல் தான் கஞ்சியை குடிச்சிட்டு போய் இருக்கலாம். நீங்கள் என்ன நெல் போடுற? நீங்கள்
நாங்கள் இப்போ இங்கே வந்து 406 மற்றது ஈக்கி நெல் ஒரு ஒன்று கிடக்கு மற்றது ஒரு ஆட்டக்காரி என்ற ஒரு நெல் கிடக்கு அதுதான் போடுறோம். மருந்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஐயா செலவாகுது? எங்களை மருந்துக்கு கிடைச்சில்லை என்றாலும் ஒரு 15,000 ரூபாய் கிடைச்சிலவாகும். எத்தனை பரப்புக்கு ஐயா? ஒரு 2-3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கர் இருக்கு. கொஞ்சம் மருந்து தட்டுப்பாடு இருந்து இப்போ எல்லாம் சரி வந்துட்டேன். உரமெல்லாம் ஓகே தானே? உறவுலாம் ஓகே. ஓகே ஐயா, ஓகே, நன்றி ஐயா. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னமா ஊர் இது? ஒரு நல்ல பிரச்சனை ஊர். ஆனால் ஊரை கஞ்சல் போட்டு தான் எடுத்து வர அனைவரும் இப்போ குப்பை போட்டு பிரச்சனை தானே? ஓகே, சரி, நன்றி ஐயா, நன்றி. நன்றி. சரி சரி. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கால சனசமூக நிலையம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பல்மேரா ரெசார்ட் இருக்குது. போட் போட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். தொங்கலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஷேப்பில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. கூட பாப்பா என்னென்னு சொல்லி இது பாதை வந்து அதடியில் வருது. அப்படியே பாதை அடிக்கு போயிட்டு திரும்பி நாங்கள் போய் பார்க்கலாம். மை காட், போடா சரியா அரிஸ்தான். நாங்கள் இதில் சின்ன கேணி மாய் ஒன்று இருக்குது. நாங்கள் இதால் தான் போகணும். தொடர்ந்து இதால் போய் பார்ப்போம் என்னமா இந்த இடம் இருக்குன்னு. வேறு லெவல் கைஸ். எங்கால பக்கம் பார்த்தாலும் வயல்வெளி தான். இந்த இயற்கையான சூழலில் வீடு அமைச்சிருக்க ஆசைப்படுறாங்க. இந்த இடம் முக்கியம் இருக்கும். இதில் 2 பாதை பிரிக்குது. நாங்கள் இங்கால இதில் ஒரு பாதை இருக்குது. அதில் போய் பார்ப்போம். பாருங்க, கொக்கெல்லாம் என்ன பறக்குதுண்டு. இது என்ன இடம் ப்ரோ? ஹோட்டல் முடியலையா வேலை? பார்க்கலாமா? வீடியோ எடுக்கிறா. இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டுப்படுது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை. உண்மையாகவே வெளியாக இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ண அப்புறம் இன்னும் செம்மையாக இருக்க சொல்லி நம்புகிறேன். சரி, தொடர்ந்து அங்கே போய் பார்க்கலாம். ரோட்டு கரையில் அழகான வைரவர்கள் இருக்கிற பாருங்கோ. எங்களோட தென்னந்தோட்டங்களை தான் இருக்குது. இந்த சைட்டால் வாய்க்கால் இருக்குது. வா, வேறு லெவல் கைஸ். அப்படியே நேருக்கு போய்கொண்டே இருக்குது. அப்படியே தொடர்ந்து வந்தோம்டா பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இங்கால முன்பள்ளி ஒன்று இருக்குது பாருங்க. இதில் அப்படியே தொடர்ந்து அங்கே பார்த்தோம்டா அதில் கோயில் ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பின்னால் பாருங்க பெரிய கோயில் ஒன்று இருக்குது. இங்கே போக்குவரத்து வசதியெல்லாம் அவ்வளோத்துக்கு இல்லை. மோஸ்ட்லி ஆகல் பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஊரில் தண்ணி வசதியெல்லாம் சரியான குறைவு. மக்கள் இதில் இந்த டேங்கில் தண்ணி எடுக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்கும்.
நல்லூர் பிரதேச சபையால் தான் இங்கே தண்ணி வழங்கினோம். இப்படி நாங்கள் நேராக போனோம்னா கடற்கரை இதில் பாருங்க தென்னை கடல் நிற்குது. தென்னை நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எங்கால பார்த்தோம்னா இதில் கோயில் ஒன்று கூட இருக்குது. உங்களுக்கு இந்த கோயிலையும் காட்டிக்கொள்கிறேன். இதில் பாருங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து கடற்கரை அடிக்கு போகலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். 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 ஊரில் எவ்வளோ காலம் வசிக்கிறீங்க? நான் இப்போ 20 வருஷமாக இருக்கும். என்ன மாதிரி என்ன இந்த ஊர் சிறப்பாக இருக்குதா? மாற்றங்கள்லாம் என்ன மாதிரி? சிறப்புண்டு சொல்ல இயலாது. சில மாற்றங்கள் சில அப்படி இப்படி இருக்க நல்ல மாதிரி செய்தாங்க. இப்போ எல்லாம் அப்படி இப்படி விட்டுட்டு இந்த இப்போ ஃபோட்டோவோடய எல்லாம் கிடக்குது. வீட்டு திட்டங்கள் இந்த தாரம் மட்டும் இந்த பாருங்கள் வீடுகளை ஜனம் எல்லாம் விட்டு போட்டு தங்களை வாழ இருக்குது. இருக்கிற வீட்டுக்கு ஒரு குடும்பம் 2 குடும்பம் மட்டும் இருக்குது. ஒரு 2.5 அப்படி இறக்கி போட்டு இந்த தாரங்களை போட்டுக்கிட்டு அப்படி இருக்குது. சரியான சிறப்பாக இல்லை. எங்களுக்கு போக்குவரத்து தான் இந்த சனத்துக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. பஸ் ஓட்டம் அந்த முன் சந்தியில் போய் இவ்வளோ சனம் தூரமாக முன் சந்திக்கு போகணும். அதுக்கேற்ற உதவிகளை செய்தீங்கன்னா சனத்துக்கு நல்ல. என்ன கோயில் அண்ணா? இது முருகன் கோயில். முருகன் பாலமுருகன். ஓகே, நானே ஆஞ்சநேயர் கோயிலாக இல்லை, பாலமுருகன் கோயில். ஓகே ஓகே ஓகே. இதான் எங்களோட கடற்கரை என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே கடல் இந்த சைடில் போட்டுகள் அன்றைக்கி நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது சொல்லி அங்கே கடற்தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து அலை அடிச்சுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கால கடலட்டை பண்ணை எல்லாம் இருக்குது. இங்கே கரண்ட் லைன் எல்லாம் போகுது பாருங்க. நிறைய பண்ணைகள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஊரா நீங்கள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7. போக்குவரத்து வசதியெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு? அம்மாட்ட மூணு சைக்கிள் பைக்லாம் போய் வர்றது. என்னம்மா இங்கே எத்தனாம் கிளாஸ் படிங்க? இங்கே ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு? 9 படிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அம்மா அக்கா 3 பேர் தான் இருக்கோம். படிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கா இங்கே? வசதி என்ன? படிக்கிறதுக்கான காசு உங்களுக்கு தேவைகள் இருக்குன்னா புத்தகம் வாங்கணும், பேக் வாங்கணும்னு சொல்லி அதுகளுக்கான உங்களுக்கு பணங்கள் இருக்குதா? பாடசாலைக்கு டெய்லி போய் வரதுக்கான இதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டமா? தண்ணி வசதியெல்லாம் என்ன மாதிரி? ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஃபேனோட வலிக்கிறாச்சு? நான் தண்ணியை குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகும். ஆஹா. என்னம்மா ஐயா ஊர் முதல் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்னமா ஐடியா மாற்றங்கள் இருக்குது? எனக்கு நான் இஞ்சத்தில் ஆள் இல்லை. நான் வந்து லாவால இங்கே வந்து தொழிலுக்கு நிற்கிறேன். நைட் காவலுக்கு நிற்கிறேன். தொழில் எங்கே கூட நடக்கல? இந்த கலப்பு நடக்கல. இதில் இவ்வளோத்தையில் குழம்புத்துறை இங்கே பூம்புவார் கலக்கிற பூம்புவார் வந்து தான் இங்கே பூம்புவார் கலக்கிறேன். இது இங்கே வந்து கூடுதலாக இந்த தொழிலாளர் போகிறதில்லை, 1-2 தான் போகும். அப்போ இல்லை இந்த இங்கே நிற்கிறாங்க போட்டுகளை கொண்டு அங்கே குழம்புத்துறையிலேருந்து இல்லை இங்கே இருந்தால் விளக்கிடுவோம். இங்கேருந்து விளக்கிடணும். இங்கே இருந்த விளக்கிட்டு வந்து பின்ன கொண்டு விலை போட்டு வந்து அடுத்த ஆள் பிடிக்க போய் துணிட்டு போயிடும். நீங்களே இப்போ அட்டை பண்ணி காவலண்ணே நிறைய அட்டை பண்ணியில் வந்துட்டேண்ணே. என்னங்க எந்தெந்த இடத்துல இதில் இருந்து இப்படி ஒரு 44 வண்ணம் நடக்கு. இந்த பிரதேசத்தை மக்கள்லாம் வச்சுக்கலாம் அட்டை பண்ணி இல்லை எல்லாரும் ஊராக்கெல்லாம் வச்சு வச்சுக்காங்க. வெற்ற வண்ணம் வந்து அளவட்டி என்ன தச்சு ரோட்டு ஒன்று சொல்லுவோம். வேறு இடத்துல இருந்தும் பண்ண வச்சுக்கிறேன். நிறைய சில தானே பண்ண. இப்போ எங்களை வண்ணம் வந்து 50 ஏக்கர் தொலைவில் அடக்கு. 50 ஏக்கர் தொலைவில் அடக்கு. பெரிய வண்ணம். நீங்கள் தனியாக தான் காவலா இருக்கு? இல்லை நாங்கள் பகலில் 10-12 பேர் நிற்கிறோம். ஒரு பண்ணைக்கு 10-12 பேர் காவல். நைட்டுக்கு மேலே பகலில் 10 பேர் நிற்க வேலைக்கு நிற்கிறாங்க. அப்போ இந்த கலவுலம் போகிற காட்டில் களவு போகிறதுக்காக அவ்வளோ காவல். அதானே. அப்போ ஐயாவுக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்க ஒரு நாளைக்கு? எனக்கு 60,000. அது ஒரு நைட் மட்டும் நிற்கிறேன் நீங்கள் இல்லை பகல் மட்டுமா? பகல் நித்திர உள்ளவன் நான் நைட் மட்டும் தான். நைட் கட்டாயம் முடிச்சிருக்கோம். ஒரு கட்டாயம் பிடிக்கா பின்ன 6 மணிக்கு வரணும்னா அப்படி 6 மணிக்கு தான் நாங்கள் ஓடும். அங்கே கொட்டில் போட்டு பார்க்க 50 ஏக்கரில் எத்தனை அட்டை வளர்க்குறீங்க? அதுக்கு இப்போ நாங்கள் 8 லட்சம் குஞ்சு விட்டுருக்கேன். 8 லட்சம் குஞ்சு. ஒரு குஞ்சு என்ன விலையை கொடுக்கலாம்? 1 கிலோ இல்லாட்டி 1 கிலோ கணக்கு இல்லை, அட்டை கணக்கு. ஒரு அட்டை எவ்வளோ கொடுக்கலாம்? 2500. 2500. 8 லட்சம் வேண்டாம் பெருமதியை பேருங்க. அதான் 8 லட்சம் ஒரு வருஷம் செல்லுமில்லை எங்களுக்கு குஞ்சு வளரு. என்ன சிலாவை வேறு உங்களுக்கு? சிலாவு நான் மாதிரி சிலாவு வரும். என்னென்ன
அது புதுசாக கிட்ட தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு என்ன பொறுத்தல சிலவு கூட தான். சாப்பாடு எல்லாம் இருக்குது சாப்பாடு ஒன்றும் முறையில் ஊற்று இதுதான் பாதுகாத்து வச்சிருக்கதா முக்கியம். என்ன முக்கியம் அதை அங்காலஞ்சால போடாமல் நெட் அடித்து போத்தல் ஆட்டி இப்போ விளாஜத்துக்கு நெட் அடிப்போம். கீழே இருந்து விளாது தாளம். ஓகே ஓகே. தாண்டு அதுக்கு மேலே வந்து போத்தல் ஆட்டுறது. போத்தல் ஆட்டி போட்டு வந்து அதுக்கு மேலே சைட்டாங்க இப்படி நெட் அண்டியெல்லாம் அங்கால இறக்கி வேலி மாதிரி கம்பு ஊண்டுறது. அப்போ ஊண்டி கிடக்கு அது மாதிரி ஊண்டி விடுறது. அப்போ அதில் வாரது போகிறது எங்களுக்கு தெரியும். கலர் வாரது ஆகல பிடிச்சி அடிக்கலாம் இருக்கிறீங்களோ? ஓ கலர் வேலை பிடிச்சிருக்கோம். வேறு இடத்துல இருந்து வருவீங்களா? உங்கள் உதயவீர பக்கம் பிடிக்கிறாங்களா? என்ன செய்வீங்க? பிடிச்சி அடிச்சுட்டு வச்சு அடிச்சு போட்டு பொடியில் கொடுத்துரும். பொலிசில் எந்த பொலிஸ்காரனாக கேட்ட வெடிக்கெடுப்பு. சரி இங்கே வச்சு நான் அடி அண்ணா இனி இல்லை அடி தான் எனக்கு. அவன் இது கண்டு இத்தனை பேருக்கு பதில் 10 பேர் இரவில் 10-12 பேர் அன்றைக்கி கணக்காக பேருங்க சம்பள கணக்கு மாதத்துக்கு எத்தனை லட்சம் அவனுக்கு போய் முடியும். 10 பேருக்கு 6 லட்சம் சம்பளம் நைட்டில் மாறி மாறி பகலுக்கு வேறு வேலை 6 நைட்டுக்கு வேறு வேலை 12 லட்சம் சம்பளம் கொடுக்குறாரு. ஓ மாதம். ஐயா பிடிக்கிற அட்டையிலங்க கொண்டு வைப்பாங்க. அது வியாபாரம் இல்லை கலவை எடுக்கிற அட்டையிலங்க அது அவங்க வாங்க அங்கே எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. உங்களை உதவி விடலாம். ஓ அவங்க எடுக்கிறது இல்லை பெரிய அட்டை என்ன எடுத்து அவங்க தாங்களா வச்சு போட்டு விற்று போட்டு காய வச்சு உங்களால் அனுப்புறது. வெளிநாட்டுக்கு தான் பெருசு. ஓ வெளிநாட்டுக்கு தான் போகுது. இஞ்சி ஒருத்தர் சாப்பிட்றதில்ல வெளிநாட்டுக்கு தான் போகுது. இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் வேலை தான் பெருமை நடக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியான்னு அவன் வந்து அப்படியே குடலை குத்தி எடுத்து போட்டு அப்படியே எண்ணி எடுத்துகிட்டு போவோம். குடலை குத்தினா இல்லை குடலை பின்ன பக்கத்தில் குத்தினா குடல் பேர் இருந்தால் வாழ்ல குடல் மட்டும் தான் நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரி ஐயா நன்றி 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 ஐயா. மீனா கட்டிட்டேன் போல. இல்லை நான் இதில் இருந்தால் போய்க்கிடும். நீ 12 மணிக்கு தான் போய்க்கிட்டு வரும். ஓ அம்மா வணக்கம். நல்ல பூனை வளர்க்குறீங்க போல ஆள் ஓடுறார். நல்ல பூனை குட்டி ஒன்று வளர்க்குறீங்க போல ஆள் ஓடுறார். இதில் அம்மா கிடுவை விண்ணிக்கு வந்துருக்குறா. ஆமாம் ஏன் இந்த கிடுவை விண்ணுறீங்க? விற்க போகிறீங்க? அப்போ பிஸ்னஸ் மேன். ஆமாம் என்ன வியாபாரம் என்ன விலை போகுது ஒரு கிடுகு? 1700 ஒரு 1700 கட்டு 50 பாதி 25 முழு 50 கிடுகு வருமா இல்லை ஒரு கட்டு பாதி? இப்போ இங்கே ஓலியில் எடுக்கிற அளவுக்கு தென்னை மரங்கள் நல்ல தென்னை மரங்கள் நிற்குது தானே? அப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த பூம்புகாருக்கு இதுகளில் இருக்கிறீங்க? 25 வருஷம். 25 வருஷமா நீங்கள் வந்துங்க? முதல்ல எங்கே இருந்தீங்க? முதல் இருந்தது முள்ளி அரியாலை. அரியாலை முன்னுக்கு? அரியாலை முள்ளியா? முள்ளியான மேடம் இருக்கா இல்லை? நாங்கள் வரைக்கும் சுருவம் இருக்குது பெரிய சுருவம். சேச்சு அதுக்கு. அப்போ நீங்கள் யார் யார் வீட்டில் இருக்கிறீங்க? நான் புள்ளியால் புள்ள. அப்போ என்ன உங்களோட பிரதான தொழில் என்ன? புதுதான். உங்களோட அவர் இருக்கிறாரா? மோசம் போட்டு மகள் வெட்டிங் பண்ணிட்டாங்களா? அவர் என்ன வேலை செய்கிறார் மகள்? என்று அவர் ஊராத்துறை பஸ் டிரைவரா? அப்போ இங்கேருந்து போய் வருவோம் நாங்கள். இங்கே வார இல்லை அங்கே தேவைவிட்ட ரெண்டு தான் கிழமைக்கு இருக்கா தான் வாரம். கிழமைக்கு இருக்கா வாரம். இது உங்களோட வீடு திட்டம் தான் இந்த கட்டினீங்கள் வீடுகள்? 5 லட்சம் தான். 5 லட்சம் எடுத்துட்டேன். அப்போ இப்போ 5 லட்சத்தை ஒன்றும் செய்யலை. 5 லட்சம் போகிற எதிரியா போயிடும். அது அரைவாசி அத்திவாரம் தான் கட்டலாம் 5 லட்சத்துக்கு. எப்படியாம்மா ஊர் பிடிச்சிருக்கா? ஊர் பிடிச்சிருக்கு. பிரச்சனை இல்லை. பவுடர் கஞ்சாக தான் விற்கணும். இப்போ இளம் பொடியல் என்ன பழுதா போகிறாங்க. என்ன செய்யலாம் அதுக்கு பொலிசும் பிடிச்சா அதை விற்கவே பிடிக்காங்க மட்டும் கொண்டாந்து கொடுக்கவங்கள பிடிக்குவாங்க இல்லையே பொலிசு. விற்கவே தானே பிடிச்சி கொண்டு போகிறோம். விற்கிற வாங்குறவே பிடிக்கிறது என்னென்று வேறு எது போதுன்னு தெரியாது. சரி மெயின் ஆக்கள் தான் மெயின் பிடிக்கணும். அப்போ இதால் யாரும் ஆக்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன் அடிச்சு கிடிச்சு பிரச்சனை சண்டை ஒரு ஆள் செத்தது. அப்படி எதுவும் தெரிஞ்சு மூண்டாம்பட்டிக்கா போய் செத்தேன். மூண்டாம்பட்டியில் மன்னாரா? நாங்கள் இந்த உங்களுக்கு தெரியணும் கவன் என்ன வீரம். இப்போ இது என்ன நடவடிக்கைகள் இப்போ ஊரால் உங்களோட பாசிய சாலை அதுகள் தலைவர் மாதிரி அதுகளால் ஒன்றும் நடவடிக்கைகள் எடுக்க இல்லையா? அதை எடுக்க மாட்டேன். அப்போ என்ன செய்கிறது?
பாருங்க அம்மா வந்து இப்போ கிடுகு பின்னி கொண்டு இருக்கிறார். எங்கே இல்லை ஊற போடுறது கடல் நல்ல மண் தானே, கால் ஊற்ற விடல அதானே இருந்து விளையாடலாம். அம்மா மண்ணுக்கான் இருக்கிறார். நல்ல நல்ல ஆனால் நல்லா குளிர்மையாக இருக்கு. அம்மா இதே என்ன பக்கத்தில் சேர்ச்சா? ஓ நீங்களும் போகிறதா சேர்ச்சுக்கு? சரி நாங்கள் சைவம். எந்த கோயிலுக்கு போகிறது? அந்த கோயிலுக்கு போகிறோம். அதில் இடையில வேற ஒரு கோயில் ஒன்று. என்ன கோயில் அது? அம்மன். அம்மன். அம்மன் கோயில். நல்ல இப்போ வடலி மட்டியலாடையில் அடைச்சிருக்கு. நல்ல காற்று வரும், கடற்கரையும் தானே, நல்லா இருக்குது இதில் இருக்கிறது. எவ்வளோ காலமாக இந்த தொழில் இருக்கிறாங்க? அது முந்தியே ஒரு வருமானமாக இருக்குன்னு தானே. நீங்கள் சின்ன எங்கே இருந்தது? சின்ன அங்கே சரியா? நாங்கள் பழைய இருந்தோம். பழையில எங்கள் ஐயா ரேற்பாட்டி கங்காணி, அதால் பழைய தான் இருந்தோம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அப்போ ஏன்னாண்டா மாற்றுவாங்க தானே ஒவ்வொரு வருஷத்துக்கு. அதால் ஒவ்வொரு வருஷம் அவர் மாற மாற ஒரு ஒரு இடத்துக்கு போகிறது. அப்போ ஜாலியாக தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரச்சனை காலங்களில் என்ன மதியம்மா? பிரச்சனை காலம் எல்லாம் நாங்கள் உங்கள் கொக்குயில் இருந்தோம். கொக்கு இருக்குது. அப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் போய் சுற்றி தான் வந்திருக்குங்க கடைசியில். அப்பா அப்போ நிறைய அனுபவம் இருக்குமே, ஒவ்வொரு ஏரியா ஊர்வலை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன இது கிடுக்கு மட்டும்தான்? கிடுக்கு நீத்து போட்டிங்களா? நீத்து போட்டி முடிப்பீங்களா? கண்ண திறமைகள் இருக்குது. நீத்து போட்டி எவ்வளோ போதும்? ஒன்று எழுபது அந்த மாவை விற்க நீத்து போட்டி. வேறு ஓலையில் நம்ம வெட்டி தர்றது? வடலி ஓலை வெட்டு பண்ணேன். ஆக்கில் பிடிச்சி வெட்டுறதா? இல்லை நாங்களே வெட்டலாம். வடலி சின்ன தானே, பெரிய மேலே பெரிய ஓலையில் வெட்டி செய்யலாம். செய்யலாம். அது 6 அதுக்கு 20 ரூபா, 50 ரூபா 60 ரூபா வேணும், 250 ரூபா வேணும் ஒரு ஓலை வெட்ட. வடலி ஓலை ஏறி வெட்ட. இதெல்லாம் வேறு உங்களுக்கு கற்று தந்தது? நான் தான் பழகினேன். நீங்களாக தான் நானாக பழகினீங்க? அப்போ அம்மாக்கள் செய்யல பார்க்குறதா? அம்மாவைக்கு தெரியாது. அப்போ நீங்களாக தச்சு தண்ணி தானே பழகினது? பாருங்க அம்மா பூம்புகாரில் இன்றைக்கு ஓலை வியாபாரம் செஞ்சுருக்குறாங்க. அம்மா என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் அரேஞ்சா உங்களுக்கு? சரி என்ன வைக்கப்படுறீங்க? ஆமாம் கல்யாண ஆசை வந்துட்டு அம்மா தான் என்னடா சரியாம்மா, நான் இதோட முடிக்கிறேன் நான் வீடியோ. அந்த காலத்துல இங்கே லவ் எழுதுல குறைவு சரியான லவ் பண்ணா என்னன்னு தெரியாது. இந்த காலத்துல தான் லவ் பண்ணா தெரியும். இப்போ லவ் பண்ண தெரியாதாக்களே இல்லை. படியெல்லாம் கட்டு போயிட்டாங்க. ஏன் பொம்பளை பிள்ளைல இப்போ பிடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இப்போ இது நெகட்டிவ் அல்ல கோன்சர். சரி அம்மாவோட சந்தோஷம் பார்க்க வந்து நாங்கள் சுற்றி எல்லாம் நிறைய மாற்றம் என்ன முதல் இருந்ததுக்கு இப்போ மாற்றம். தண்ணியில் நம்ம பிரச்சனை இல்லை தானே இப்போ உங்களுக்கு? எல்லாம் எங்கே இப்போ எடுக்கிற தண்ணி குடிக்க? தண்ணியை குடிக்க டேங்கு பண்ண டேங்கு வச்சிருக்கீங்க. சின்ன சின்ன டேங்கெல்லாம் கிடக்கு அடிக்கிறதா உங்களுக்கு? அடிக்கிறது இங்கே இது இருக்குது தானே தண்ணி வசதிகள் கரண்ட் வசதிகள் இல்லாத காலத்தில் இங்கே இருந்தீங்களா? ஓ அப்போக்கு என்ன செஞ்சீங்க? அப்போ பகலில் தான் ஓலை பின்னுவோம், சாப்பிட பின்ன மாட்டோம். கரண்ட் இருக்கா? லைட்டுகள் ஒன்றும் இல்லை. தண்ணிக்கு எங்கே போகிறது? அப்போ தண்ணி இந்த ஒரு இதுக்கு ஒரு கோயில் இந்த வேத கோயிலுக்கு ஒரு கிணறு கிடக்கு. நல்ல தண்ணி இருக்கா? ஓ நல்ல தண்ணி தான் இஞ்சால. உப்பு தண்ணி. அப்போ தண்ணி பிரச்சனைன்றது அது சனங்களுக்கு என்ன வேலை? இல்லாட்டி இப்போ ஒரு கிணறுல இதண்டே கிளாடி வாடகளும் பெறும், சண்டைகளும் பெறும். என்ன சண்டை வராது, அதுகளுக்கு சுவம்காண்டி தண்ணி பிரச்சனை. அங்கே போய் வேறும் வீட்டை பைப் லைன் கொடுக்குறாங்க. சில இடங்களில் உப்பா வரும், சில இடங்கள் நல்ல தண்ணி வரும். அப்படி இடங்களும் இருக்குது. முன்னுக்கு உப்பு, முன்னுக்கு உப்பு தான். மழை காலத்தில் பிரச்சனை வரா? ஏன்டா கொஞ்சம் நல்ல தண்ணி வரும். முன்னுக்கு சரியான உப்பு தான் தண்ணி. இஞ்சையும் நடுக்கொள்ளையும் அங்கால 10 முழங்கைக்கு அங்கால கொஞ்சம் சாவா தண்ணி. சரி அம்மா, சரி ஓகே. நன்றி அம்மா, என்ன நன்றி. மீனக்கட்டு காய்ச்சிருக்கிறீங்க தங்கச்சி. எங்கே போகிறீங்க? ஜூஸ் குடிச்சு கொண்டு ஜூஸ் வாங்கி தந்தா பிள்ளைக்கு? அம்மா வாங்கி தந்தாவோ? எவ்வளோ ஜூஸ்? எங்களுக்கு தர மாட்டீங்களோ? ஹலோ, என்ன பேர் உங்களோட? அலெக்சனா. வடிவா சொல்லுங்க. அலெக்சனா. எங்கே ஜூஸ் வாங்கிட்டு போகிறீங்க? வேறு என்ன சாமான் வாங்கினீங்க கடையில்? பச்சை அரிசி வாங்கிட்டு போகிறீங்களா? எங்கள் பாப்பா இதுக்கு அரிசியாக இருக்குது. அரிசியை காட்டுங்க. அரிசி காட்டுங்க. அரிசியை குட்டி காட்டுங்க. எத்தனை கிலோ வாங்கினீங்க? 1 கிலோ வாங்கினீங்களோ? அப்போ அம்மா சொன்னால் எல்லாம் வாங்கி குடிப்பீங்களா? நீங்கள் நடந்து போய் வாரீங்களா? என்ன பள்ளிங்க போகிறீங்களா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களா? என்ன விலை யூஸ்?
அம்மா சொன்னா மிச்ச காசு யூஸ் வாங்க சொல்லி சொன்ன சரி சரி பாய் பாய் பாய். பூம்புகாரில் 10ஆம் ஒழுங்காடு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐயனார் கோயிலில் பழங்காலத்து காசுகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் ஓடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் ஒன்றில் வாசிக்கும் போது தான் எங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கின ரவுண்ட்ஸ் ஒன்று இருந்திருக்கு பாருங்க. இங்கே வந்து சண்டை நடந்தது தானே? இதெல்லாம் சண்டையில் நடந்த இடங்கள் வேறு. இது தெரியுது இல்லையா வேண்டும் இந்த ஃபோன் என்னலுக்கு வாங்க போவோம். என்ன வாய சொல்லுங்க செய்ய. இந்த படம் ஒரு செலவழிக்கப்பட்ட துப்பாக்கி செல்லின் அடிப்படையை காட்டுகிறது. இதில் போட்டு பார்க்குறீங்களா? இது ஷார்ட் செல் அல்லது துப்பாக்கி தோட்டா என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஷோட்டான சின்ன செல் யுத்தத்தில் வாய்ச்ச ஒரு செல்லின் அடிப்பாகமா. எந்த கம்பெனி இது கம்பெனி எல்லாம் இல்லை, இந்த உருவாக்கினவற்ற பேர் தானே அடியில் போட்டிருப்பாங்களா? ஏன்னா கம்பெனி எல்லாம் இதில் காட்ட மாட்டாங்களா? என்ன பேர் போட்டிருக்காங்க? என்ன பேர்? போனக்ஸ் இதில் வந்து போஸ் அடிக்க இதுக்கு இருக்க மருந்து பற்றின உடனே முன்னுக்கு செல் பறக்குமா, இது கலண்டு விழுந்துருமா. இது வந்து 12 சென்டிமீட்டரா? 12 சென்டிமீட்டர்ண்டா ஒரு கையின் அளவு வேறு மேலே. மிஷின் கண்ணுகள் செயின் பிளாக் பெரிய மிஷின் கண்ணுக்கு போடுறேன் தான் நிற்கிறேன் நான். ஒரு ஆளுக்கு உள்ளே போனால் சொல்றதான் வந்து நாங்கள் அவையண்டா இங்கடே ஒழுங்கு வச்சு விக்கினி என்று சொல்லத்தான் வந்து நாங்கள் விற்கிறதுக்காண்டி போலீஸாக்கள் அவையை காப்பாற்றுறதுக்காண்டி இல்லை. அங்கால பின்னுக்குள்ளே கொண்டு வந்து எங்கட ஒழுங்கைக்க வச்சு கொடுப்பீங்க தான். அதான் நாங்கள் உங்களை யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லுவோம் மட்டும் வந்து நாங்கள் நீங்கள் பொலிசாக்கள்லாங்க சொல்லி என்ன ஆக்கள் செய்கிறாங்க இதை வந்து பிடிச்சிருக்கோம். இங்கே சரியா ஹெரோயின் பாவனையில் நிறையவா? இங்கே ஹெரோயின் பாவனைலாம் கூடவா? ஓ பொம்புடையல் விற்கிறாள். பொம்புடைய அங்கே பயனராம் கொடுக்கு ஒரு பொம்பளை விற்கிறா. 11 ஒரு பொம்பளை விற்கிறா. புருஷன் உள்ளுக்கு லொக்கேஷன் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு பொம்பளை தான் விற்கிறா. போனான் படிக்க அவன் தான் இதை வந்து கொடுக்குறவன் ஆக்கள். அவன் தான் கொடுக்குறவன் இதை வச்சு ஹெரோயின் அது இங்கே காரணம் அவன் தான் அவருக்கு பேர் 9 கொடுக்குறோம். நாங்கள் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டு நாங்கள் சொன்ன வந்துட்டாங்க பொலிசாக்கள்னு சொல்லி அது போய் இல்லையா வேறு என்ன சொல்கிறேன். நான் போய் போடுங்க நான் சொல்லி கொண்டாந்து இருக்கேன். சொல்லுவேன் வேண்டிய இந்த மாணவரால் சும்மா கையால் போட்டு பொலிஸ் பிடிச்சி வச்சுருக்கு தம்பி. இந்த இந்த சாப்பாடு 2 கிராமோட போட்டு சும்மா பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருக்குறாங்க. அப்போ நாங்கள் இதில் விடுறபடியாக தான் எங்களுக்கு கிராமங்களுக்கு கூடுதல் பொம்பளை செய்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் சனசமூக நிலையத்தின் ஊடாக ஏதாச்சும் இதை அமைப்பை கிரியேட் பண்ணி அதன் ஊடாக கட் பண்ணிடலாம் இந்த பிரச்சனையை. அவங்க பயப்படுறாங்க தங்களை கடிப்பாங்களாம். நாங்கள் போல இதை எடுத்து சண்டை கூட பிடிச்சி நாங்கள் வந்து இவாவின் நான் இருந்தாலும் இதுக்கு தடை சண்டை கூட பிடிச்சிட்டு தண்ணி வீடியோ எடுத்து இவருக்கு கோயிலுக்கு வைத்து தான் கொடுக்குறவர் ஆக்களுக்கு. நீங்க வாங்க வந்தீங்களோ அப்படி என்ன வாங்க வந்தீங்க இல்லை நாங்கள் வீடியோ எடுக்க வந்தேன். உள்ளதான் சொல்றோம் ஒழிக்காம நாங்க வாங்க கோயில் இதுக்காக வந்தா கொடுக்குறான் இதுல வச்சு. கோயிலெல்லாம் கரண்ட் கம்பியனும் கட் பண்ணி இருக்கிறத பாருங்க. நிலத்தால கம்பி சின்ன பிள்ளைகள் போனால் அடிச்சிடும் கரண்ட். அது இருக்க பாருங்க கோயில் கரண்ட் செல்ல பிரச்சனை இருக்குன்னு பொம்பளை எல்லாம் விற்கிறாங்க. ஒரு கரைச்சலா கிடக்கு.
எங்களை ஒழுங்கு எங்கேயும் விற்கினதான் நாங்கள் இல்லைன்னு சொல்லல நாங்க சரியா வேற யாரும் விற்க இல்லை எந்த அக்கான பிள்ளை எல்லாம் விற்கிது வாங்க வந்தாக்கன்னு வச்சுங்களேன் எங்களை நாங்களே விடக்கூடாது கிராமத்துக்கு என்ன சொல்லுவாங்க நாங்களும் கூடி வச்சு எடுத்துட்டோம் நாங்கள் இது நல்ல வரலாறு சிறப்புமிக்க பழைய கோயில்கள் நேற்று ரேட்டு மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து வாங்கினேன் அப்போ வந்து இதுக்கு வை தான் கொடுத்த முதல்ல போகிறான் அப்போ நான் இவங்க வேண்ட வந்துருக்குறாங்க நான் கூப்பிட்டு சொன்னவா கோயிலில் மோட்டர் சைக்கிள் ஆக்கள் நிற்கிறேன் விடலாம் தானே சொத்துக்கு மேலே இருக்கீங்க உழைச்சி விடலாம் தானே உண்மையை உண்மை கொடிச்சு இல்லாமல் 10 ஏக்கர் வாக்குறமான்னு செத்தவன் கிரவினாட 10 ஏக்கர் எங்கட சீலை கூட கொண்டு வித்து பார்த்தினா அவங்கள்ட்ட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இன்னும் 2 பத்தி கொண்டு தான் இருக்கு இன்னும் 2 10 கேட்டா சொல்லுங்க இந்த விற்காமட்டா நாங்கள் பார்த்தா விடுவோம் நாங்கள் சண்டை பிடிச்சோம் விற்கிறவ விற்காம பாதிக்கப்பட்ட குடும்பம் நாங்கள் அப்படிதான் நாங்களும் வந்து கதைக்கிறோம் நாங்களும் இப்போ யாருக்கு வருவாங்க சொல்லி கொடுக்கணும் போலீஸுக்காரன் என்னறாங்களே நீ அவங்கள்ட்ட காசை வாங்கி போட்டவங்கள சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் பயமானதான் எங்களை வச்சு போட்டு அந்த பொலிசிட்டு அவங்க லஞ்சம் கொடுத்து போட்டு எங்களை பிடிச்சி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளப்படுங்க சும்மா இல்லை நாங்கள் போகல அவங்க கொண்டு வந்து இப்போ பேனோட இருந்தாலும் அது ஹெரோயின் தானே அவனுக்கு போலீஸுக்கு இப்போ பிடிச்சி போட்டு அவங்க அங்கே வார்த்தை வேற தராம இல்லையான்னு வேறு மம்பளிக்கு அளவிடு வரோம் அது மட்டும் சும்மா இருக்கணும் அந்த பயம் வருவாங்க எங்களை எத்தனை வயசுக்காரங்கள் எல்லாரும் எல்லாம் 30 35 20 25 இப்போ சின்ன சந்தடிகள் வாங்குது பாக்குகள் அதுகள் குளிசிகள் எல்லாம் போட்டு சின்ன பிள்ளை 13 14 வயசு எல்லாம் வாங்குது வேலையில் தொழிலுக்கு போகிற பொடியல் இங்கே வேலையை போகிறதே இல்லை பண்ணி ஒன்று இருக்கா அதுக்கு போவாங்க அதுக்காக வேலை காலத்தொழில் போவாங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் குடியும் பெருகும் இது வெங்கட கிராமம் சீர்கட்டு போச்சுட்டாங்க தலைவன் போட்டிருக்கான் அவன் இங்கேயே இருப்பான் அவனை கூப்பிட்டு காய்ச்சா அவனுக்கு பயம் அவன் அடிச்சு போடுவான் இவன் அடிச்சு போடுவான் இதை வந்து அரசாங்கம் தானே ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கு உங்களுக்கு சொல்ற மாதிரி தம்பி எங்க ஏரியாவுக்கு அது கூட இறங்கினா நாங்கள் பேட்டி கொடுப்போம் தம்பி ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் இதாக நீ எல்லாம் சந்தரிகள்லாம் குடி வருகி என்று சொல்லிக்க என்ன இப்போ இந்த பிள்ளையும் வளர்ந்து வரையக்க இதே கட்டத்தை தான் அதுவும் இந்த ஊருக்கு இருந்தால் செய்ய போகுது என்ன பள்ளிக்கூடம் போட்டு வாரவெல்லாம் குடிக்கிறான் ஏல் செய்கிறாங்க குடிக்கிறாங்க இங்கே ஊரே கட்டு போய்க்கிறாங்க என்ன படிக்கிற 2 பேர் சார்த்தரம் இல்லை பெரிசா படப்பாளிகள் இல்லை இங்கே முன்னுக்குள்ளதால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் முன்னுக்கு இதுக்கு முன்னே கொஞ்சம் ஏரியா பரவாயில்ல இங்கே தான் நாங்கள் சுதப்பலாக கிடக்குங்கிற கரக்கடை யார் கொண்டு வந்து கொடுக்குறது அது தெரியல இல்லை கடலாலையில் இவ்வளோ எங்கேயும் போய் எடுப்பாங்க எங்கேயும் போய் எடுத்துறதுக்கு வருவாங்க நீங்கள் கொடுத்துட்டு ஒரு களை ஓடுவீங்க ஒரு சாட்டை வளவு வந்து கூறுவான் இதுக்கு இந்த ஓடினவன் நேரம் இந்த வீட்டு காரணம் வந்து கூறுவானா கூற மாட்டார் அவன் நாங்கள்லாம் பேசினோம் அப்போ இப்போ நான் அங்கேருந்து வானவன் இங்கேருந்து வந்தவன் அப்போ நாங்கள் யாருக்கு கொடுக்குறதுக்கு வந்து நிற்கிறேன் நாங்கள் பேசி கொண்டாந்துருக்குறோம் இந்த விற்கிறவங்கள பேசுகிறோம் அந்த எங்களை தெரிஞ்ச பொடிக்கிறன்றபடியாக பேசுகிறோம் மெயினாக கொடுக்குறவே தான் பிடிக்கணும் அவன் சில்லர் அவன் 10 காட்டி விற்கிறான் தம்பி அவனை பிடிச்சா மெயினாக காட்டுவான் அவனை பிடிச்சா மெயினாக காட்டுவான் அட்டியோட காட்டுவான் கொண்டு வந்து இவே தான் தந்த வேற விஜா வீரவா மோட்டர் சைக்கிள் வந்து இந்த ஒழுங்கு ராத்திரி ஆட்டோ மோட்டர் சைக்கிள் கதவெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் படுத்துட்டு மோட்டர் சைக்கிள் ஆட்டோ சரி இதை சாட்டி எவன் வந்து போனான்னு யாருக்கு தெரியும் நாங்களே நினைக்கிறோம் ஹெரோயினுக்கு வராங்க ஒவ்வொருவன் என்னென்ன செய்துட்டு போகிறான்னு நாங்கள் பார்ப்போம் பார்க்கல இதுதான் நடந்து ஒன்று உங்களுக்கு உண்மை அவற்றை ஒப்பு செய்து உங்களுக்கு அறிமுகம்னா அறிவிச்சு விடுங்க இந்த பூம்புகார் கிராமத்திற்கா திருத்த சொல்லி எல்லா இடம் இறங்கி பிடிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தாண்டி வந்து இங்கேயும் பிடிக்க சொல்லி எங்களுக்கு அந்த நம்பர் ஒன்றும் தெரியா டக்குன்னு சொல்லி வாழை காய்ச்ச உடனே ஒரு முடி உங்களை தூக்கி விடுங்கன்னு சொன்னேன் சொல்லி வாழை வச்சு போட்டு உங்களை பிடிச்சி போடணும் அவ்வளோ அந்த பவரம் இருக்கு அவ்வளோ பொழுதுக்கு லஞ்சம் கொடுத்தது பொம்பளையெல்லாம் விற்கணும் புருஷன் உள்ளுக்கு போனா பொம்பளை மாறி இந்த மகன் இருந்து கிரோனில் அடிமையாக தான் இருந்தவர் இருந்து நான் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டே விட்டு அவர் சுகமாகி அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை அப்போ அவற்ற மனைவியும் ஒரு மகளும் பன்னியிலான்னு இருந்தவர்
அப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பின்னேரம் 5 மணிக்கு போனவர் போய் ஞாயிற்றுக்கிழமை விடிய இரவு ஒரு 7 மணிக்கு எங்களுக்கு தகவல் வந்து அச்சிலன் பண்ணோன்னா நான் அச்சிலன் இல்லை. நாங்கள் அந்த இடத்துல போய் பார்க்க அவர் அச்சிலன் இல்லை. அவர் பொலிசு வரைக்கும் முதலே அவர் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் பள்ளமடுவில் போட்டு பள்ளமடுவால் மன்னாருக்கு போட்டு 3 நாளைக்கு பிறகுதான் எனக்கு அந்த பொடியை கையளிச்சவன். நான் இஞ்சாங்க கொண்டு வந்தேன். நான் சரியான கஷ்டத்தின் மத்தியிலும் கொண்டு வந்தேன். அவர்கிட்ட 3 பொம்பளை பிள்ளைய அவருக்கு இன்று வரைக்கும் பொலிசில் நான் இழுப்பக்கடவை பொலிசில் போய் அதுக்கு என்ன வாகனம் நீங்கள் பிடிச்சிங்களாண்டா நாங்கள் பிடிப்போம். இந்த 2 வருஷமாக நான் 5ஆம் தேதி அவருக்கு 2வது ஆண்டு வருது. மூத்த மகன் என்ன நடந்தது என்ன நடந்தாலும் இது வரைக்கும் மேரேஜ் எங்களுக்கு ஒரு தரம் தகவல் சொல்லல. பொலிசுக்காரர்கிட்ட நாங்கள் எத்தனையோ தடவை போன போதவே வாகனம் பிடிக்கிறோம்னு தான் இன்று வரைக்கும் பிடிக்கல. என்ன நடந்தாண்டே தெரியாது. இப்படி ஒரு வியாபாரத்துக்குள்ள தான் நம்ம பொடி கிடந்தது. ரோட்டிலும் இல்லை. அதில் ஒரு சொட்டு ரத்தமோ ஒன்றும் இல்லை. தலையில் ஒரு காயம், காலில் ஒரு காயம், கால் ஒன்று முறிச்சாச்சு. நாங்கள் அதை சந்தேகப்படுத்தான் நின்று நாங்கள் என்னென்னா அவருக்கு யாரும் அடித்து தான் கொண்டு வேலைக்கு கொண்டுட்டு இரவு 7:30 கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து போட்டேன்டா. அதில் அச்சிலான் பட்டாண்டா ஒரு எந்த வித இதுவும் இல்லை எனக்கு. நான் இந்த லட்சம் கேட்க வரையோட கதைச்சேன். நான் இதை பற்றி கதை கேட்க சொன்னவே அம்மா ஏழையால் தானே நீங்கள் ஏழைகளுக்கு அரசாங்கம் உதவி செய்ய நாங்கள் நம்பிக்கையாக வந்தால் இது அவருக்கு ஒரு கடிதம் போடணும் ஜனாதிபதிக்கு இதை பற்றி. அவர் எங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை. அவருக்கு என்ன நடந்தான்னு நாங்கள் அதை அறிந்து கொள்ளோம்.